ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். காலேஜ் பருவம், அதாவது கல்லூரி படிக்கும்போது எல்லாருமே காதலில் விழுவோம், எல்லாருமே காதலிப்போம். ஒரு பெண் ஆண் மேலே ஈர்ப்பு வரதும், ஒரு ஆணுக்கு பெண் மேலே ஈர்ப்பு வரதும் ஒரு சாதாரண விஷயம்தான். ஆனால் அதையே ஒரு சமூக வலைதளத்தில் நியூஸாக நம்ம பார்க்கும்போது, சமீபத்தில் நடந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண்ணுக்கு நடந்த கொடுமையை பற்றி தான் இதில் சொல்ல வரேன். அவள் ஏன் காதலனை தனிமையில் போய் மீட் பண்ணா? அவள் ஒரு பெண்ணாக இருந்துட்டு இந்த நேரத்தில் போய் மீட் பண்ணலாமா? அதனால தானே இந்த பிரச்சனையிலெல்லாம் மாட்டிக்கிட்டா அப்படின்னு அந்த பெண்ணையே தான் குறை சொல்கிறோமே ஒழிஞ்சு, அந்த கல்லூரி பருவத்தில் எல்லோருக்குமே அது நடக்கிறது இயல்பு தானே அப்படின்ற கண்ணோட்டத்தில் ஏன் இந்த சமூகம் பார்க்க மாட்டேங்குதுன்றது புரிஞ்சுக்க முடியலை. இன்னொன்று, அந்த மூன்றாவது நபர், அந்த குற்றவாளி, அந்த சூழ்நிலையை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு வீடியோ எடுத்து அதை உன் வீட்டில் சொல்லிவிடுவேன், உங்கள் காலேஜில் சொல்லிவிடுவேன், ஆர்எல்ஸ் நான் சமூக வலைதளத்தில் போட்டுருவேன்லாம் மிரட்டினோன்னே, அதையே எனக்கு நீ அடி பண்ணியணும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அந்த பெண்ணை தவறாக யூஸ் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த நியூஸ் இப்போ பரவலாக பரவிடுச்சு. இதில் ஏன் பெண்கள் பயப்படுறாங்க? ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம், அந்த குற்றவாளிக்கு என்ன மாதிரியான ஒரு சுதந்திரம் இருந்திருக்கு? ஏன்னா ஆல்ரெடியே அவன் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் பதிவாயிருக்கு. ஆல்ரெடி கைது பண்ணி அவன் சுதந்திரமாக திரும்பியுமே ஜாமீனில் வெளியில் சுற்றி திரிஞ்சிட்டு இருந்த ஆல்ரெடி குற்றம் பண்ணின ஒரு குற்றவாளி தான். ஸோ அவனுக்கு குற்றம்ன்றது சாதாரண விஷயந்தான். இப்போது அங்கே தவறு நடந்ததுன்னு பார்த்தா ஒரு குற்றவாளி சுதந்திரமாக திரிஞ்சிட்டு இருந்திருக்கான். ஸோ அவன் குற்றவாளின்ற சுதந்திரமாக தெரிஞ்சிட்டு இருக்கும்போது அங்கே பாதுகாப்புன்றது யாருக்குமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது அந்த கல்லூரி மாணவின்னு இல்லை, எந்த பெண் அந்த இடத்துல இருந்திருந்தாலும் அதுக்கு பாதுகாப்பு இல்லை. அவள் காதலனோட தான் இருந்தா அப்படின்லாம், அதனால தான் அவன் அப்படி பண்ணிட்டான் அப்படின்றதெல்லாம் இங்கே சொல்ல முடியாது. அவள் தனிமையில் இருந்திருந்தாலும், தனியாகவே அங்கே ஒரு நடமாடிட்டு இருந்தா கூட அந்த அவன்கிட்டேருந்து அதே விஷயந்தான் அவளுக்கு நடந்திருக்கும். ஸோ இந்த பெண் ஏன் இப்படி பயப்படுறாங்க? ஏன்னா சமூகம் பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் ஒரு ஆணோட தொடர்பு கொண்டுட்டா அப்படின்னா, அந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, சமூகம், ஒட்டுமொத்த சமூகமும் அந்த பெண்ணை தான் தவறாக நினைக்குது. ஆனால் அவள் சார்ந்த நியாயங்களை யாருமே கேட்க போகிறதில்லைன்றது எல்லா பெண்களுக்குமே தெரியும். அதனால தான் ஒரு பெண்ணுக்கு யாராவது இது மாதிரி தொந்தரவுகள் கொடுக்கும் பொழுது அதை எப்படி சமாளிக்கிறது, தைரியமாக ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனே பயந்துட்டு என்ன காரியம் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்களோ அதை பண்ணிடுறாங்க, தன்னை இழந்துடுறாங்க, இன்னும் ட்ரபிளில் மாட்டிடுறாங்க. ஸோ பெண்களே இந்த இடத்துல இல்லை, இது மாதிரியான எந்த சம்பவங்களும் உங்களை அழிச்சிட முடியாது. இந்த மாதிரியான நேரத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் பலமாக இருக்கீங்களோ அதுதான் உங்களுடைய பலம். தைரியமாக இந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய பலமாக இருக்குமே ஒழிஞ்சு, உங்களுடைய பலவீனம் இது மாதிரியான சமூக விரோதிகளுக்கு கண்டிப்பாக ஒரு பலமான விஷயமாக தான் அமையும். ஸோ பெண்களை இது மாதிரியான குற்றத்தில் மாட்டும்போது பெண்களை மட்டுமே இந்த சமூகம் தவறான முறையில் பார்க்கறதுனால தான் இது மாதிரியான சம்பவங்களும் நடந்தேறுது அப்படின்னு சொல்கிறேன். அதே போல் நிறைய குற்றவாளிகள் குற்றம் பண்ணிட்டு இன்றைக்கி சுதந்திரமாக திரிகிறதுனாலையும் தான் பாதுகாப்பின்மை அப்படின்றது பெண்களுக்கு ஓங்கி நிற்கிறதுன்னு சொல்லுவேன். அவன் அந்த பொண்ணு காதலனோட இருந்ததுனால மட்டுமே அந்த குற்றவாளி வீடியோ எடுத்துடல. அவன் ஆல்ரெடி ஒரு பொறுக்கின்றப்போ, ஒரு குற்றவாளின்றப்போ அவன் எந்த ஒரு தவறை செய்கிறதுக்கும் துணிச்சல் உள்ளவன் தான் இருப்பான். அந்த பெண்ணு தனிமையில் இருந்திருந்தாலும், இல்லை அதே இடத்துல வேற ஒரு பெண்ணு தனிமையில் போயிருந்தாலும் இதே சம்பவம் தான் நடந்திருக்கும்னு நான் சொல்ல வரேன். நன்றி.